ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன 2 வீடியோவில் எங்களோட கத்தார் டு பஹ்ரைன் ரோட் ட்ரிப், அதுக்கப்புறம் எங்களோட பஹ்ரைன் ரூம் டூர் 2 வீடியோவும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் பஹ்ரைனில் விசிட் பண்ண ஒரு பிளேஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேஸ் வந்து பஹ்ரைன் பேயில் இருக்கிற த அவென்யூ. இந்த மால் நியர்லி 1.5 கிலோமீட்டர் லென்த்துக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் இருக்குது. பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடல் இருக்குது. இது வந்து டைரெக்டாக கடல் வராமல் ஒரு இண்டென்டேஷன் மாதிரி கடல் உள்ளே வந்துட்டு வாட்டர் ஃப்ரண்ட் ஷாப்பிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது. நம்ம பேர்ல் கத்தாரில் இருக்க மாதிரியே இங்கேயும் கடல் வந்து உள்ளே வந்துட்டு போகுது. ஸோ இப்போ தெரியுது பார்த்திங்களா ஒரு பில்டிங் டைரெக்டாக ஹெச்ன்ற ஷேப்பில், அது வந்து 4 சீசன்ஸ் ஹோட்டல். இந்த 4 சீசன்ஸ் ஹோட்டல் இருக்கிற அந்த இடமே அது ஒரு குட்டி ஐலாண்டு. ஸோ பஹ்ரைன் பேலேயே நடுவில் வந்து ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி வச்சு அதில் வந்து இந்த 4 சீசன்ஸ் ஹோட்டல் கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது வியூ. இங்கே வந்து போட் ரைடும் இருக்குது. நாங்கள் போட் ரைட் போனோம். ஒரு ஆளுக்கு வந்து 3 பஹ்ரைன் தினார், லைக் டூ அண்ட் ஃப்ரோ, இல்லாட்டி வந்து 1.5 பஹ்ரைன் தினார் பே பண்ணி டிக்கெட் எடுத்தோன்னா நம்மளை வந்து 4 சீசன்ஸ் ஹோட்டலில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அங்கே டிக்கெட் எடுத்து ரிட்டன் இங்கே வரணுன்னா திருப்பி 1.5 பஹ்ரைன் தினார். வியூ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக பிரஷிவ் இந்த போட் ரைடை ரொம்ப என்ஜாய் பண்ணான். போட் ரைட் வந்து 15 மினிட்ஸ். நாங்கள் சன்செட் டைமுக்கு தான் போனோம். போட்டில் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் போட்டுக்கே நாங்கள் ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாச்சு. அதனால் சன்செட் ஆன பிறகு தான் நாங்கள் போட்டில் ஏற வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹேமா ஜானா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.